வெல்கம் டு எஸ்ஜே கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பொரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம தேவையான பொருள்லாம் காட்டுறேன். கத்திரிக்காய் இந்த மாதிரி காம்போட நீளமாக லேசாக அறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரும். அதுக்கு பொரியறதுக்கு கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் 1, பூண்டு 2 பல் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை இது மட்டும் போதுங்க. அடுத்தது பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுக்கணும். பாருங்கள், லைட் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. அது எண்ணெயில் போட்டு அதுவும் லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ பூண்டு கருவேப்பிலை போடுறோம். நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னா இதில் தண்ணி விடுறது இல்லைங்க. எண்ணெயிலேயே ஃபுல்லாக கத்திரிக்காயிலிருந்து எல்லாமே எண்ணெயிலேயே வறுபடும். அதனால் ஃபுல்லாக எண்ணெயில் தான் வறுத்து எடுக்கிறோம். இது நல்லா வறுத்தெடுத்தாச்சுங்க. இப்போ கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். அந்த தண்ணியில் இருக்கிற கத்திரிக்காய் எடுத்து பேனில் போட்டு வதக்கி எடுக்கலாம். இது தண்ணி விடாமல் வறுத்து எடுக்கிறது. கத்திரிக்காயில் இருக்கிற தண்ணியை இதுக்கு போதுமான அளவு வெந்துருங்க. கத்திரிக்காய் போட்டாச்சு. இது நல்லா ஒரு 1 மினிட் மட்டும் நல்லா எண்ணெயில் எல்லாம் படுற மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா எண்ணெயிலேயே வறுத்து எடுக்கணுங்க. ஒரு 10 மினிட்ஸில் முடிய வேண்டிய ஒரு டிஷ்ஷுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கு நல்லா தொட்டுக்கலாம், பொரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். உப்பு போட்டு 1 மினிட் நல்லா வதக்கி விடணுங்க. ஏன்னா இது மொத்தமாகவே ஒரு 3 மினிட் 4 மினிட்லேயே கத்திரிக்காய் குக் ஆகிடுங்க. சீக்கிரமாக குக் ஆகிற ஒரு வெஜிடபிள் இது. 1 மினிட் நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. பாருங்க, 1 மினிட்டுக்கு அப்புறம் நான் காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா பாருங்கள், கத்திரிக்காய் கலரும் மாறிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அந்த எண்ணெயில் லைட்டாக மஞ்சள் தூள், சாம்பார் பொடி, வரமிளகா பொடி இது நம்ம போட போகிறோங்க. போட்டு எண்ணெயில் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு நம்ம நல்லா பிரட்டி எடுக்கணுங்க. பிரட்டி எடுத்து நல்லா எண்ணெயிலேயே இந்த எண்ணெயில் மிளகா, மஞ்சள் பொடி எல்லாம் பொரிஞ்சு எண்ணெயிலே கத்திரிக்காயும் நல்லா காரத்தை அப்சர்வ் பண்ணி நல்லா பொரிஞ்சிக்கிறோங்க. பாருங்கள், ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் டிஷ் ரெடி ஆயிடுச்சு. என்னோட டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஈஸியான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.